மேஷராசி என்பர்களே, உங்களுடைய சுகாதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரமானது பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கிற சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதினாலே உங்களுடைய சுக துக்கங்கள் அனைத்தும் உங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற் போல சாதகமாக மாறும். நீங்கள் விரும்பிய வண்ணம் விரும்பிய செயலை முடித்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதை செயல்படுத்துவீர்கள். உங்கள் தேவைக்கு என்ன வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை வாங்குவீர்கள். நீங்கள் யாரை வசப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களை வசப்படுத்துவீர்கள். உங்கள் அதிகாரத்தை எங்கெல்லாம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் அதிகாரம் செல்லுபடியாகும். தொழில் துறையிலே இருப்பவர்களுக்கு மிகுந்த வளர்ச்சியும், சில்லறை வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும், மக்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு மணமக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ரிஷபராசி என்பவர்களே, சங்கடத்திலிருந்து மீண்டு சந்தோஷத்தினுடைய வாசலில் அடியெடுத்து வைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்போகிறது. நாளை மதியத்திற்கு மேலாக உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் நீங்கி, குழப்பங்கள் நீங்கி, மனத்தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சூழலிலே எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்கின்ற தெளிவிலே மனமானது ஒருங்கிணைந்து வந்துவிடும். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் சற்று தாமதமாக முடிந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தரப்போகிறது. எதிர்பார்த்த அளவிற்கு வருமானமும் திருப்திகரமாக வந்து கொண்டிருக்கும். தொழில் துறையிலே இருப்பவர்களுக்கு மந்தமான போக்கும், சிலரை வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் சற்று மந்தமான நிலைமையும் காணப்படலாம். நாளை மாலைக்கு மேல் இந்த சூழ்நிலைகள் சரியாகிறது. பெண்களுக்கு ஆரோக்கியம் சீராகின்ற ஒரு நிலையும், மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் கூடக்கூடிய ஒரு நிலையும் உருவாகும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய தனாதிபதியான சந்திர பகவான் 7ஆம் வீட்டிலே அமர்ந்து கொண்டு அற்புதமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருந்த போதிலும் அவர் மெல்ல நகர்ந்து அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலையிலே இருப்பதினாலே எதிலும் சற்று கவனமாகவே இருக்க வேண்டியது அவசியம். கிடைத்த கைப்பொருளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கைப்பொருள் தொலைந்து போகாமல் கவனத்தை எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிகுந்த அவசியமாகிறது. குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உங்களுடைய வாக்குவாதங்களை தவிர்த்து கொண்டால் அது உங்களுக்கு ஒரு இனிமையான சூழ்நிலையை தந்துவிடும். கணவன் மனைவி உறவுக்குள்ளே விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். பெண்களுக்கு உங்களுடைய வேலை பளு கூடக்கூடிய வாய்ப்பும், உத்தியோகத்தில் பணிபுரிகின்ற பெண்களுக்கு சக மனிதர்களுடைய தொல்லைகளும் காத்திருக்கின்றன. ஆகையால் எதிலும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்தை நோக்கி சஞ்சரிக்கப் போகிறார். உங்களுடைய ஆரோக்கியம் சீராகி மனநிலைமையிலே ஒரு தெளிவு பிறந்து எதிர்பார்த்திருந்த வருமானங்கள் திருப்திகரமாக அமைகின்ற ஒரு சூழல் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்களுடைய எதிரிகள் எல்லாம் மறைந்து போகக்கூடிய நாள். நட்பு வட்டங்கள் பெருகக்கூடிய நாள். உறவுகள் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களை குதூகலப்படுத்துகின்ற ஒரு நாள். கணவன் மனைவி உறவுகள் சீராகி மக்களாக மாறக்கூடிய ஆண்களும் பெண்களும் தகுந்த மணமக்களை பெற்று எல்லா விதத்திலும் நன்மைகளை நோக்கி நகரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சிம்மராசி என்பர்களே, விரையாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டிலே சென்று அமரப்போகிறார். உங்களுடைய கடன் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும், உங்களுடைய முயற்சிகளிலே திடீர் அதிர்ஷ்டமும் வெற்றியும், நீங்கள் எதிர்பாராது இந்த பணம் வாராது என்று நினைத்திருந்த சூழ்நிலையிலே அது உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நாளிலே கிடைக்கப் போகிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள் போல் சில விஷயங்கள் உங்களுக்கு வரும்.
வேலை பளு குறையும். எடுத்த காரியங்களை இனிதே முடிக்க உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குடும்ப உறவுகளிலே சற்று கவனம் தேவை. பெண்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அஜாக்கிரதையினாலே சில கவனக்குறைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது. மொத்தத்தில் உங்களுக்கு விபரீத ராஜயோகங்கள் ஏற்படக்கூடிய நாள் என்று சொல்லலாம். கன்னிராசி என்பர்களே, விரையாதிபதியான சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலே லாபாதிபதியான சந்திரன் சஞ்சரிப்பது உங்களுடைய கையிருப்புகளை கரைக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. உங்களுடைய தேவைக்காக நீங்கள் வைத்திருந்த பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடாது. திடீர் நண்பர்கள் கடன் கேட்கலாம். வீட்டிலே திடீரென்று ஒரு பொருள் உடைந்து போய் அதை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு சில பொருளாதார விரயங்கள் காத்திருக்கின்றன. அதே சமயத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடத்திலே எனக்கு இது வாங்கித்தர வேண்டும், அது வாங்கித்தர வேண்டும் என்று உங்களிடத்திலே உள்ள பொருளாதாரத்தை கரைக்கலாம். அவசியமாக இருந்தால் வாங்கி கொடுங்கள். அவசியமில்லாத விஷயங்களுக்கு செவிமடுக்காதீர்கள். மனதிலே ஒரு குழப்பங்கள் வந்து போகும். சமயத்தில் நாம் செய்கின்ற செயல் சரிதானா என்கின்ற ஒரு சிந்தனை மேலோங்கும். பெண்களுக்கு ஆரோக்கியமெல்லாம் சீராகி புத்திரபாக்கியத்திற்கான வாய்ப்புகள் எல்லாம் பெருகி வரும். மாணவர்களுக்கு அறிவு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. துலாம் ராசி என்பர்களே, தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த சந்திர பகவானானவர் சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எந்த வகையிலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறப் போகிறது. உங்களுடைய திறமை பளிச்சிடப் போகிறது. வண்டி வாகனாதிகளை மாற்றி புதிய வண்டி வாங்கலாம் என்கின்ற சிந்தனை மேலோங்கும். வீடு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். பெண்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. மாணவர்களுக்கு படிப்பு சிறந்துள்ளக்கூடிய தன்மையும் அறிவிலே நல்லதொரு பிரகாசமும் காணப்படுகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, தனஸ்தானத்தில் இருந்த சந்திர பகவான் மேலே நகர்ந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு செல்ல போகிறார். உங்களுடைய உபஜயஸ்தலமான மகர ராசியில் அவர் சஞ்சரிக்கப் போகின்றனாலே வருமானங்கள் திடீரென வரவும், திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்கள் வீட்டு வாசலை தட்டவும், எதிர்பார்த்திருந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் நினைக்காமலே, நீங்கள் எதுவும் செய்யாமலே முடியக்கூடிய சூழ்நிலையும், தொழிலானது திடீரென வளர்ச்சி காணக்கூடிய வாய்ப்பும், சிலர் வியாபாரம் செய்வர்களுக்கு இரட்டை மடங்கு லாபங்கள் வரக்கூடிய சூழ்நிலையும், பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும், மாணவர்களுக்கு நல்லதொரு திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பையும் இந்த நாள் தருகிறது. தனுர் ராசி என்பர்களே, தனஸ்தானத்தை நோக்கி செல்லக்கூடிய சந்திர பகவானுடைய அருளினாலே இஷ்ட தேவையை பூர்த்தி செய்து கொள்வதோடு நீங்கள் விரும்பிய பொருள் உங்கள் கைக்கு வந்து சேரும் நாளாக இருக்கிறது. குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாகவும், உங்கள் மனக்கவலைகளை புரிந்து அதற்கேற்றாற் போல் நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், எதிர்பார்த்திருந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் நினைத்தது போல் மாறக்கூடிய சூழ்நிலையும், பெண்களுக்கு ஆரோக்கியம் சீராகி மனதிலே தெளிவு பிறக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசி என்பவர்களே, அஷ்டமாதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சஞ்சரித்து உங்கள் ராசியை நோக்கி நகர்வதினாலே உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும். எதை குறித்தாலும் ஒரு டென்ஷனும் பயமும் இருக்கும். இதனால் உங்களுக்கு கிடைக்கப் போவது என்ன? ஒன்றும் இல்லை. இரத்த அழுத்தம் அதிகமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மருத்துவத்தை நாடி தகுந்த தீர்வுகளை செய்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு வீட்டிலே வேலை பளு கூடுவதோடு தேவையற்ற கெட்ட பெயர் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் அஜாக்கிரதையை கைவிட வேண்டும். ஆசிரியருடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும். கும்பராசி அன்பர்களே, விரயஸ்தானத்தில் இருக்கின்ற சந்திர பகவானுடைய அருளினாலே வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு
வெளியிடங்களுக்கு சென்று உங்கள் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு தேவையான வாய்ப்புகளையும் தேடிக்கொள்வீர்கள். அயல்நாடு செல்ல நினைத்தோர் அயல்நாடு செல்வீர்கள், அல்லது அதற்குண்டான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் உங்களுக்கு தென்படும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சில சஞ்சலங்களை உருவாக்கலாம். மனதிலே இனம் புரியாத கவலைகள் வந்து சேரலாம். எந்த ஒரு வேலையும் எடுத்தோம் முடித்தோம் என்றில்லாமல் இழுபறியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இவை அனைத்தையும் முறியடித்துக் கொள்ள ஆச்சரியர் உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மீனராசி என்பர்களே, 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனாகப்பட்டவர் 11ஆம் இடத்தை நோக்கி சஞ்சரிக்கப் போவதினாலே செய்தொழில் லாபங்களும் கடன் சத்துருக்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதும் வடக்கு விவகாரங்கள் உங்களுக்கு அனுகூலமாக மாறுவதும் எதிரிகள் மூலமாக லாபமடையக்கூடிய சூழ்நிலைகளும் அல்லது உங்களுடைய எதிரிகள் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிறது. எடுத்த காரியமெல்லாம் இனிதே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்கள் உடல்நலம் உங்களுக்கு உதவியாக இருப்பது, கடைசி வரையிலும் உங்களுக்கு எல்லா அனைத்திலுமே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையிலே இந்த நாள் செல்கிறது. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவதோடு அறிவிலே சிறந்த பிரகாசத்தை பெறுவார்கள். பெண்களுக்கு ஏற்றமும் மிக லாபமும் உடைய நாளாக இந்த நாள் இருக்கிறது.